எல்லோரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த 2வது ஆராதனையும் என் தேவனே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவுவீராக. எல்லாரும் ஆண்டவர் கேட்போமா, ஏசப்பா எங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கப்படும்படி எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்கள் மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவதற்கு இறங்கி வாங்க தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு இருக்கிறதான எல்லா தடைகளும் விலகுவதாக. எல்லா ஜனங்களையும் என் தேவன் குறித்த நேரத்துக்கு கொண்டு வருவீராக. தடைகளை நீக்குவீராக தகப்பனே. ஏசப்பா, எல்லா பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமாய் வந்து உம்மை ஆராதிக்க ஆவியானவரே நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரே அப்பா உம்முடைய திருமுன் வாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வர கர்த்தர் கிருபை தருவீராக. ஏசப்பா, அப்பா உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு அப்பா. அப்பா, அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஏசப்பா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னது போல அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே கம்பீர சத்தமாய் அப்பா மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்யக்கூடிய கிருபைகளை தாங்க. சூழ்நிலைகளை மறந்து அப்பா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஓரமாக வச்சுட்டு அப்பா உங்களை உயர்த்துகிற துதி ஆண்டவரே எங்கள் நாவிலே இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை இந்த சபை ஸ்தோத்தரிக்க துதிக்க போற்ற புகழ் ஆண்டவரே. இங்கே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் 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 அப்பா. 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே அப்பா உலாவுகிற எங்கள் தேவாதி தேவனே, வெண்ணங்கி தரித்தவராய் அப்பா எங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, உம்மை தரிசிக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. அப்பா, தாவீதை போல ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து அப்பா என்று சொன்னது போல ஆண்டவரே உம்மை தரிசிக்க ஓடி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தரிசிக்கக்கூடிய கண்களை தருவீராக, பரிசுத்தமுள்ள இருதயத்தை தருவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாதுப்பா. அப்பா, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அப்பா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகி எங்கள் பரிசுத்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் முழு பலத்தோடு ஆராதிக்க, முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்க அப்ப முழு இருதயத்தோடுமை ஆராதிக்க, முழு மனதோடுமை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. ஏசப்பா, வீண் எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பா. தேவ சமூகத்தில் வந்து இருந்து அப்பா நீங்க கொடுக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பத்தை ஆண்டவரை புசித்து திருப்தியாகி கடந்து செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தேவ சமாதானம் இறங்கி வருவதாக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. மனுஷிகம் வெளிப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க, சுயம் வெளிப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானுடைய சித்த மாத்திரம் ஆண்டவர் ஆராதனையிலே முழுமையாய் நிறைவேறும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மை இந்த நாட்களிலும் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமி அறிந்திட தந்த தெய்வமே. உம்மை போலொரு தேவனை பூமியில் தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே.
ஆனந்தம் ஆனந்தமே பாடிடுவே. இயேசுவே எந்த ஆறுயிரே, இயேசுவே எந்த ஆறுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோ, நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோ, நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும். ஆமப்பா இயேசுவே எந்த ஆறுயிரே, இயேசுவே எந்த ஆறுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோ, நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோ, நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமா ஓ அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பாடிடுவே. இயேசுவே எந்த ஆறுயிரே, இயேசுவே எந்த ஆறுயிரே. உயராடை கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நாம் வேடுவே. உயராடை கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நாம் வேடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த ஆறுயிரே, இயேசுவே எந்த ஆறுயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே, தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே, தந்த ஆமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே கைத்தட்டே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த ஆமப்பா, இயேசுவே எந்த ஆறுயிரே. பொன்
வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆசையும் நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளோ பண ஆசையும் நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே ஏனரும் இயேசுவே போது எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே. Oh yes Lord. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த ஆறுயிரே. இயேசுவே எந்த நாறுயிரே. இயேசுவே எந்த நாறுயிரே. இயேசுவே எந்த நாறுயிரே. அல்லேலூயா. உண்மையாவே நீங்க எப்படி பாடுனீங்களோ தெரியாது, வரிகள் ஒவ்வொன்றும் தேவ பிள்ளைகள் ரொம்ப பாரத்தோட அவங்களுக்கு தேவன் தந்த அந்த அபிஷேகத்தோட அதை எழுதி பாடியிருக்கிறாங்க. அதில் எல்லா வரிகளுமே நல்ல வரிகள். ஆனால் அதில் ஒரு வரி நேற்றைக்கு நான் அந்த பாடல்களை பாடும்போது என்னை தொட்ட வரி, இயேசுவே போதும் எனக்கு நீரே. அல்லேலூயா. ஆமாம், யூ ஆர் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. அல்லேலூயா. நீங்கள் போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன், இயேசு எனக்கு போதும். கமான் கமான், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவே போதும் எனக்கு நீரே. அல்லேலூயா. ஆமாங்க, அவர் போதும், அவர் போதும், அவர் போதும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை, சூழ்நிலை, கஷ்டம், கண்ணீர், எல்லா சூழ்நிலையிலுமே எனக்கு இயேசு போதும். சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அந்த இயேசு அவர் சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க, அவர் என் மேலே அவ்வளவு ஒரு உச்சக்கட்ட அன்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த அன்பினுடைய ஒரு எல்லை தான் அவருடைய ஜீவனையை எனக்காக கொடுத்தார். நல்லா ஆமையை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் இயேசுவே போதும் எனக்கு நீரே பாடுறது கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. அப்போ கரெக்டு தானே? எனக்காக அந்த உயிரை கொடுக்கறது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நேசித்து எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால எனக்கு இந்த இயேசு போதுமானவர். எனக்கு இந்த இயேசு போதுமானவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நினைத்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. Glory to God. Amen. Jesus. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க சொல்லுவோம், வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் கொண்டு செல்லவே. பிசாசின் சோதனை சத்தமா பாடுவோம், காமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே.
எந்த நாளிலுமே என்னில இயலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என்னில இயலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலு மாமிசம் அழுகி நாரிட்டாலு மனிதர் என்னை கைவிட்டாலு மாமிசம் அழுகி நாரிட்டாலு ஐஸ்வர்யம் யாவு அழிந்திட்டாலு ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலு ஐஸ்வர்யம் யாவு சொல்லுவோம் என்று தள்ளிவிட்டாலு இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என்னில இயலுமே எந்த வாழ்வினிலே 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 இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே அல்லேலூயா மனுஷன் மறக்கலாம் கைவிடலாம் அல்லேலூயா என்ன நடந்தாலும் உங்க அதாவது பணம் இல்லைன்னா மதிப்பில்லைன்ற மாதிரி இன்னைக்கு யோபனுடைய வாழ்க்கையில எல்லாம் போச்சு ஆனா கடைசி வரைக்கும் அவர் சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு அவர் எனக்கு போதும் அவர் எனக்கு போதுமானவர் என சரீரம் முழுசும் பயங்கரமான வேதனை பயங்கரமான கொடிய பொருட்கள் நாய்கள் வந்து நக்கி கொண்டு இருக்கிறது எல்லாமே கை நழுவி போனாலும் கட்டின மனைவி ஒரு பக்கம் இன்னுமா உயிரோடு இருக்கிற நீ செத்து போன்னு சொல்ற அந்த நேரத்துல கூட எல்லாம் விலகினாலுங்க அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா அவர் எனக்கு போதுமானவர் சத்தமா சொல்லுங்களா அவர் எனக்கு போதுமானவர் அவர் எனக்கு போதுமானவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அந்த நல்ல தேவனை இன்னுமாய் பாடி நாம மகிமைப்படுத்த போகிறோம் அல்லேலூயா ஜீசஸ் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு ஆசையா பாடலாமா நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் ஆமென் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு எரிகோ மதிலு முன்னே வந்தாலு இயேசு வந்த முன்னே செல்கிறார் எரிகோ மதிலு முன்னே வந்தாலு இயேசு வந்த முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடு
கலங்கிடாதே திகைத்திடாதே துதியை நான் இடிந்து விடு நன்றியால் துதி பாடு சத்தமா பாடலாமா ஆமே நன்றியால் இயேசப்பா உள்ளத்தால் என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாது சிலுவாயின் நிழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாது நிழலுண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் சந்தோஷமா பாடுங்களேன் உள்ளத்தால் என்றும் பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலு கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலு கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு என்னோ நாமமுண்டு என்று ஜெயித்திடுவோம் இயேசு என்னோ நாமமுண்டு என்று ஜெயித்திடுவோம் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு சொல்லுங்களேன் எல்லாரும் ஆமா எஸ் லார்ட் ஆமென் உள்ளத்தால் என்றும் பாடு துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவினா என்று நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு ஆவினா என்று நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் ஆமாப்பா உங்களை துதிக்கிறோம் தால் என்றும் பாடு சாரீர ஆத்துமா ஆவீரு சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் சாரீர ஆத்துமா ஆவீரு சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் கோதி சத்தத்தா உள்ளம் நிறைந்தால் துயரின் வெள்ளம் கிடைக்கு துதி சத்தத்தா உள்ளம் நிறைந்தால் துயரின் வெள்ளம் கிடைக்கு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை ஆமா முழு இதயத்தோடு பாடுவோம் ஆமென் யான் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு அல்லேலூயா
ஹalleluya ஹalleluya praise the Lord. இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால், சத்தமா சொல்லுங்க, நீ என்னால். அவர் என்ன மறக்கலையாம். அப்ப இவரை விட எனக்கு வேற என்ன வேணும்? அப்ப இயேசு எனக்கு போதுமே, இயேசு எனக்கு போதுமே. ஹல்லேலூயா. உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இப்படி சொன்னதை விட வேற எனக்கு என்ன தேவை? ஒன்றும் பெருசா இல்லையே. ஹல்லேலூயா. என்னை எப்பவுமே உள்ளங்கையில பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம், என்னை வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவை விட எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. இந்த இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் அவர் என்னை கைவிடுறதே கிடையாது. அவர் என்னை மறக்கிற தெய்வமே கிடையாது. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். glory to God, glory to God. எல்லாரும் ஹல்லேலூயா. ஜீசஸ் தாய் போல நம்மளை தேற்றி நடத்தினார்ல, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப இவரை விட எனக்கு வேற யாரு தேவை? நீங்க போதும் டாடி சொல்லுங்களேன் எல்லாரும். அப்ப நீங்க போதும் பான்னு சொல்லுங்க மனசார. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும். ஆமே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள சொல்லுங்கள. உம்மை போல இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இசையா வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா. ஆமென். நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வு வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே.
நிழல் போல என் வாழ்வு வருபவரே, விலகாமல் துணை நேர்ந்து காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும். சத்தமா சொல்லுங்களேன், ஆமாப்பா, நீ என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட, ஆமாப்பா, போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல் அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல் புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல் அரவணைப்பதும் யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. ஆமா, சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க போதும் பானு. என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவரே, நீங்க எனக்கு போதும் டாடி. அல்லேலூயா. ஆமாப்பா, எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆமாண்டவரே என்னை சாதாரணமா நீங்க நேசிக்கலாம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை நேசிச்சிருக்கிறீங்க அப்பா. நீர் என் லைஃப்ல போதுமானவர் ஆண்டவரே. நீங்க எனக்கு போதும். உங்களை விட நான் வேற எதையும் யோசிக்கல ஆண்டவரே. உங்களை விட நான் பெருசா எதையும் நான் நினைக்கல ஆண்டவரே. அப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா என் வாழ்க்கைய தூக்கி நிறுத்தினவர். ஆமாண்டவரே, சரிந்து போன நேரங்கள் அப்பா, அவமானப்பட்ட நேரங்கள்ல, தனித்து நின்ன நேரங்கள்ல, புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள்ல, ஒதுக்கப்பட்ட நேரங்கள்ல, ஆமாப்பா, கண்ணீரோட நின்ன நேரங்கள்ல என் அருகில் நின்றவர் நீர் மாத்திரம் தானே. என் பக்கத்துல நின்னது நீங்க மட்டும் தானே. அப்பா, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும். ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போது எனக்கு. ஏகோவா ராஃபா தரும் தெய்வ, உம் தழும்புகளால் சுகமானோ. சம்மா என் கோடையேறுப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷமா, வஷமா கோடையேறுப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது. சொல்லுவோம் மாமா, மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது, நீ மாத்திரம் போது எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு
நீ இங்க உம்மாயே தந்தே அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவது உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போது என் வாழ்நாள் முழுவது உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் என் வாழ்நாள் முழுவது உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போது என் வாழ்நாள் முழுவது உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போது நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது. சொல்லுவோம் மாமா, நீங்க போதும்பா. நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது எனக்கு. நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது எனக்கு. ஆமாப்பா, நீங்க போதும் டாடி, நீங்க போதும் டாடி. ஆமாண்டர், உங்களை விட்டு நான் எங்கப்பா போகுவேன்? உங்களை விட்டு எனக்கு போக்கட எனக்கு இல்லவே இல்லை ஏசப்பா. நீங்க தான் என் லைஃப், நீங்க தான் என் ஜீவன், நீங்க தான் என் சுவாசம், நீங்க தான் என் பலன். என்னை நேசிக்கிறவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமா சந்தோஷத்தோட சொல்லுங்க, அப்பா நீங்க என் லைஃபுக்கு போதும்பா. என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் நீர் போதும், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதும். ஆமா ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya, ஜீசஸ் ஹalleluya. ஓ ஜீ, எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோத்த உறவுகள் விலகி சென்றாலும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோத்த உறவுகள் விலகி சென்றாலும். எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க என் தகப்பன் கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நிந்தைகளும்
அவமானங்களும் சூழ்ந்து நின்றாது கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலோ நிந்தைகளும் அவமானங்கள் சூழ்ந்து நின்றாலோ கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலோ கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே உன் கரத்தின் நிழலுக்குள்ளை மறைத்துக் கொள்வீரே கண்ணின் மணி காத்திடுவீரே உன் கரத்தின் நிழலுக்குள்ளை மறைத்துக் கொள்வீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள அப்பா நீங்க இல்லை திரும்ப அப்பா நீங்க எனக்கு இருக்க அப்பா நீங்க எனக்கு நீங்க போதும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க என் தகப்பன் நீங்க சுமந்து சொல்லுங்க அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் உம்மை விட்டா யாரும் இல்ல உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை யாரும் இல்ல ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா நீங்க போதும் போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் உம்மை விட்டா யாரும் இல்ல இல்ல ஏசையா யாரும் இல்ல ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா ரிஷபலகவா யாரும் இல்ல ஏசையா நீங்க போதும் போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க
போதும் எனக்கு, போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்களாமா? நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அப்பா, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும். உங்களை விட்டா யாருமே இல்லப்பா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல, உங்களை விட என்னை நேசிக்க யாரும் இல்ல ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவர். என் வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் அறிந்தவர், நீ என் துணையாய் நிற்கிறவர், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். இமை பொழுது உன்னை மறந்தே, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்து கொண்டேன். என் மனவாளியே, என் மனவாளியே, அல்லேலூயா, என் ரூபவதியே, என் பிரியமே, நீங்க போதும் டாடி எனக்கு, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. என்ன நேசிக்க நீங்க இருக்கிறீங்கப்பா, என்ன நடத்த நீங்க இருக்கிறீங்கப்பா, என்ன தாங்க நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கண்ணீரை துடைக்க நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு மறுவாழ்வு கொடுக்க நீங்க இருக்கிறீங்கப்பா, என் தடைகளை நீக்க நீங்க இருக்கிறீங்கப்பா, என் ஃபியூச்சர் உங்க கையில இருக்குதுப்பா. அல்லேலூயா, என் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, அந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். அப்பா, நீங்க எங்க லைஃபுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம தேவனுடைய வார்த்தையை கையில் ஏந்தி பிடித்து, வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து, நான் சொல்வதை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்ல நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இது என் பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அது எனக்கு இருக்கிறது. உன்னால் எது முடியும் என்று இந்த வேதம் சொல்லுகிறதோ அது என்னால் முடியும். இன்று எனக்கு எது போதிக்கப்படுகிறதோ அதை விழிப்புடன் ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதை கேட்டு கீழ்ப்படிய என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இதை கேட்ட பின் என் பழைய நிலையை நான் தொடர மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமாம், நம்ம வெளிப்படுத்தல் வசனம் சொல்லுவோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்று கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41. எல்லாரும் எடுத்துக்கங்க. அதில் 10வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடியும் வரைக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். எடுத்துட்டீங்களா? வெரி குட். சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உன் பேரில் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள்.
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்காரலாமா? அதாவது அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒவ்வொரு வாரமும் அவர்தான் வார்த்தையை தந்து அனுப்புகிறார். இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. இதை நம்ம சந்தோஷமாய் ஏற்று உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதாவது இப்போ நல்லா என்னை கவனிங்க, நான் சொல்லித்தரதை அப்படி பிடிச்சிக்கங்க. நம்முடைய லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைஃப்பில் நாம் தேவன் வைத்திருக்கிற இடத்திற்கு நாமே சென்று விட முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மை வளர்ப்பதற்கு யார் தேவைப்பட்டார்கள்? ஒரு நல்ல பெற்றோர் தேவைப்பட்டார்கள் நம்ம கொண்டு வர்றதுக்கு. அதே போல் பள்ளி படிப்புக்கிட்ட போகும்போது நம்மை வளர்த்து வர்றதுக்கு யார் தேவைப்பட்டாங்க? நல்ல ஒரு டீச்சர்ஸ் தேவைப்பட்டாங்க. அல்லேலூயா. அதே போல் ஒரு ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்துறதுக்கு அங்கே தேவன் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு ஊழியக்காரனை வச்சு அவர் வளர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், இந்த ஸ்டேஜில் இத்தனை பேர் இருந்து எல்லாம் செஞ்சாதான் ஒரு ஆராதனையை நடத்த முடியுது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே என்ன செய்கிறோம்? நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம். என் ஒருத்தனால எல்லாமே முடிஞ்சிடவே முடியாதுங்க. அப்போது என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் சில காரியத்தை வைத்திருக்கிறார், அதற்கு உதவி செய்வதற்கான ஆட்களையும் தேவன் வைத்திருக்கிறார். நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். நான் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு எனக்கான நபர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஆமாம். இப்போ பாருங்க, இயேசுநாதருக்கும் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இயேசுநாதருக்கும் ஆட்கள் தேவைப்பட்டது. பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1, 2, 3 அங்கே வாசித்து பார்த்தா, Gospel of Matthew chapter 3 verse 1, 2 and 3, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு அவருக்கு என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று. அப்போ நல்லா கவனிச்சுக்க பாருங்க, இயேசுநாதர் வந்து ஒரு மினிஸ்ட்ரியை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதையை செவ்வைப்படுத்துறதுக்கு யார் தேவைப்பட்டாங்களா? நல்லா தான் சொல்லுங்களாம்மா. அங்கே ஒரு யோவான் ஸ்நானகன் தேவைப்பட்டார். அப்போது இயேசுநாதருடைய வாழ்க்கையிலேயே அடுத்த கட்டமாக போகிறதற்கு என்ன செய்கிறாருன்னா, அங்கே ஒரு நபரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பை குறித்து தேவன் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நல்லா ஆமேன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை குறித்து தேவன் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாருங்க. அந்த அக்கறையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நான் உனக்கு சில நபர்களை லைஃப்பில் ஏற்படுத்தி தருவேன், அந்த நபர்கள் நீ சென்றடைய வேண்டிய இடத்திற்கு உன்னை அழைத்து செல்லுவார்கள். அல்லேலூயா. இப்போ இவர் யாரு? இயேசுநாதர் தானே. இப்போ இயேசுநாதருடைய மனசில் நான் யாராக்கும், நான் கடவுளாக்கும், நான் எனக்கெல்லாம் எந்த மனுஷனுடைய உதவியுமே தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அங்கே அந்த யோவான் ஸ்நானகன் முன் போய் வழியை ஆயத்தப்படுத்த அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அதுபோல் லைஃப்பில் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற அன்பு பிள்ளைகளையே யாரையுமே நீங்கள் குறைவாக நினச்சிடாதீங்க. என்ன ஆமாம் இவங்க என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, இவங்க யார் எனக்கு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. தேவன் ஒருவருக்கு ஒருவரை உதவி செய்ய, அவங்க சென்றடைய வேண்டிய அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளை ஏற்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கையில் யாரும் வரவும் மாட்டாங்க, யாரும் நமக்கு உதவி செய்யவும் முடியாது. அல்லேலூயா. தேவன் தான் அதை கிரியேட் பண்ணி தர்றதே. அல்லேலூயா. லைஃப்ல நான் போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினியை அடையிறதுக்கு அவர் ஆட்களை எழுப்பி தருகிறார். இப்போ நான் வேகமா சிலவற்றை சொல்லுகிறேன். ஒருவேளை அந்த நபர்கள் நம்முடைய மனசுல என்ன தோணும்னா, பெரிய கற்பனைகள்லாம் நமக்கு உண்டு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இயேசுநாதர் எங்கே பிறப்பார் என்று எல்லாருடைய கற்பனையாக இருந்தது. என்னம்மா நான் ஒன்றும் பெரிய கேள்வி கேட்கல, சாதாரண கேள்வி தானே கேட்டேன். அவர் மேசியா, அவர் எங்கே பிறப்பாருன்னு நினச்சாங்க? எல்லாம் வந்து அரண்மனையில் பிறப்பாரு அப்படின்ற ஒரு கற்பனை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இயேசுநாதர் எங்கே பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மாட்டு தொழுவத்தில் என்ன செய்தார் இயேசு?
அங்கே அவர் பிறந்தார். அல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் சில விஷயத்தை. ஆனால் ரொம்ப அற்பமான ஒரு நபரை கொண்டும் தேவன் நம்மை வழி நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கங்களேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2, 3, 4 வசனம். எல்லாரும் வேகமாடுங்க. 2 ராஜாக்கள் 5, 2, 3, 4 வசனம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. சீரியாவில் இருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, ஒரு சின்ன பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் என்ன நல்லா கவனிங்க. அந்த ஊர்லேருந்து அவ பெரிய மனுஷெல்லாம் கிடையாது, அவ ஒரு பெரிய பதவியில் இல்லை, அவள் பெரிய ரொம்ப ஒன்றும் அழகலாம் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன பொண்ணா. அவள் சின்ன பொண்ணை அங்கிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்களாம். அவள் என்ன செய்கிறா? நாகமானின் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பிள்ளையா கூட இருக்கிற சின்ன பொண்ணுங்க. இப்போ இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறான்னா, அந்த நாச்சியார்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் நாச்சியார்கிட்ட? என் ஆண்டவன் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்துல போவாரானால் நலமா இருக்கும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அந்த அம்மா என்ன சொல்லிருக்கலாம்? வளர்ந்து 2 இலை விடலை, நீ எல்லாம் சொல்லி நான் அட்வைஸ் கேட்கணுமா அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கல. பார்த்தீங்களா? அந்த அம்மா அந்த சின்ன பொண்ணு சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம மனசில் என்ன நினச்சிருக்கிறோன்னா, என்னை நடத்தக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கணும் நம்முடைய கற்பனை. ஆனால் அற்பமானவர்களை கொண்டும் நம்முடைய லைஃப்பில் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். நீங்கள் ரொம்பலாம் கற்பனை பண்ணிவிட்டு இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யாரை ரொம்ப அற்பமாக நினைக்கிறீங்களோ கர்த்தர் அங்கே இருந்து உங்களை லீட் பண்ணி கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், அப்பொழுது என்ன நடக்குது அந்த இடத்துல? நீங்கள் போனால் பாருங்களேன், அங்கே குஷ்டரோகம் நீங்கிடும் அப்படின்னு இந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. அப்பொழுது அவள் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். போய் என்ன சொல்றான்? இந்த மனைவியும் போயிட்டு சொல்றாப்புல வீட்டுக்காரர்கிட்ட, என்னங்க இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அந்த காரியம். அது அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் யாரையும் என்ன சொல்றது தேவையில்லாம உள்ள கொண்டு வருகிறதே இல்லை. அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில ஒருவரை கர்த்தர் உள்ள கொண்டு வர்றார்னா, நான் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு இவர்கள் தேவை என்பதை அறிந்து தான் அவங்கள நம்ம லைஃப்ல கர்த்தர் கொண்டு வருகிறார். நான் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீங்கள் இவங்கெல்லாம் வேண்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாரையும் உங்களுடைய லைஃப் முன்னேற்றத்துக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ வாட்சி பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் சாப்டர் 9 verse 6, 7 and 8. 1 சாமுவேல் 9, 6, 7, 8. அதற்கு அவன், இந்த பட்டணத்தில் இந்த பட்டணத்தில் தேவனுடைய ஒருவர் இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஊருக்குள்ளே போனால் கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊருக்குள்ளே போனால் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும், அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். நல்லா புரிஞ்சுதா? நான் போகிற ரூட் அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு பார்க்கலாமே. என்ன இவங்க கிட்ட நான் கேட்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கல. அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கேட்டு பார்க்கலாம், அவங்க நம்ம போக வழியை வேண்டிய வழியை அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. இன்றைக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற டெஸ்டினிக்கு கொண்டு போகிறதுக்கு தேவன் அநேகரை எழுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவங்கள நீங்கள் நினைச்சிடாதீங்க, இவங்களால முடியுமா, இவங்களால செய்கிற அளவுக்கு ஒன்றும் கேப்பபிளாக இவங்க தெரியலையே, அப்படி பார்க்கறதுக்கு தெரியாமல் இருக்கலாம், தோற்றத்தில் அப்படி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் லைஃப்பில் சிலரை கொண்டு உங்களை மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க அற்பமானவர்கள் தான். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 8வது வசனத்தில், வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, தேவனுடைய மனுஷன் நமக்கு
நம்முடைய வழியை அறிவிக்கும்படி. அப்ப நான் போக வேண்டிய வழியை அறிவிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அதற்கான நபர்களை எழுப்பி தருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும்ன்றதும் சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு உங்க லைஃப்ல அப்படி யாராவது இருக்கலாம், நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணாம இருந்திருக்கலாம், புரியாம இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோமா வேகமா? யோவான் சுவிசேஷம், அது உங்க படிப்பு சம்பந்தமா இருக்கலாம், வேலை சம்பந்தமா இருக்கலாம், ஊழிய சம்பந்தமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா, ஏதோ ஒரு விஷயங்க. அந்த இடத்துல கர்த்தர் சிலர் எழுப்பி தருகிறார். யோவான் சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா, யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மனுஷன் எங்க இருக்கிறாரு? இந்த யோவான் வனாந்தரத்தில். இப்போ இவரே எங்க என்ன சொல்றது, அங்கங்க வனாந்தரத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த மனுஷன். இப்போ நம்ம யாரோ அப்படி ஊர் சுத்திட்டு இருக்கிற மனுஷன் கிட்ட போயிட்டு என்னோட நெக்ஸ்ட் டெஸ்டினி எங்க அப்படி கொஞ்சம் சொல்லுங்க அப்படி நம்ம கேட்போமா? அது விருப்பப்படவும் மாட்டோம். அவன் சொல்லி நான் எங்க போறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அந்த யோவான் சொல்றாராம், என்ன எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லி பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் அந்த காலின் கொடுக்கிறார். யாருக்கு? பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, 42வது வசனத்துல இவங்க கரெக்டா எங்க போய் நிக்கிறாங்களாம், அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இந்த வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷன் தான், ஆனா கரெக்டா எங்க கைட் பண்ணிட்டான்? இயேசு கிட்ட கரெக்டா கைட் பண்ணிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மீன் பிடித்து கொண்டிருக்கிற இந்த பேதுருடைய லைஃப் அப்படியே மாறி போச்சு. உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய லைஃப்ல அந்த டெஸ்டினிக்கு கொண்டு போறாங்க பாருங்களேன். அவங்க அந்த ஒரு இடத்துக்கு, பெரிய இடத்துக்கு போறாங்களோ இல்லையோ, ஆனா அவர்களை ஒரு தூணாக, ஒரு பாலமாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அவங்கள ஒரு பாலமா கர்த்தர் உங்க லைஃப்ல பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல 28, 29, 30 வசனங்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது அந்த ஸ்திரீ, யாரு? சமாரிய ஸ்திரீ. இந்த அம்மா என்ன பெரிய பரிசுத்தவாட்டியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 புருஷன் இருந்துச்சான், இப்போ 6வது இருக்கிறது புருஷன் கிடையாதான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா ஊருக்குள்ள வந்து சொல்லும் போது இந்த அம்மா சொல்ற பேச்சை யாராவது கேட்பாங்க? போடி போடி வா, உன் யோக்கியம் எங்களுக்கு தெரியாத, நீலாம் சொல்லி நான் போகணுமா அப்படின்னு நினைக்கவே இல்லையே. நீயே உத்தமி கிடையாது, நீயே ஒழுக்கம் கிடையாது, உன் லைஃபே ஒழுங்கு கிடையாது, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த அம்மா சொல்லி அந்த ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி என்ன செய்யலாம், அந்த அம்மா கூட்டிட்டு வராங்க. அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றாள். ஆமாங்க. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. எல்லாருமே புறப்பட்டு வந்துட்டாங்களாம். வாங்க 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 வாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இயேசுவின் இடத்திற்கு நம்மை கரெக்டாக லீட் பண்ணுறவங்க ரொம்ப அற்பமான ஆட்களாக கூட இருக்கலாம். ரொம்ப ஒரு சின்ன பெண்ணாக இருக்கலாம். அல்லேலூயா. என்ன ஒரு அற்பமா வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்கிறதான யோவான் ஸ்நானகனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சமாரிய பெண்ணாக கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு பெரிய படிப்போ இல்லைன்னா பெரிய பயங்கரமான ஆட்களோ அப்படிலாம் இல்லை தான். ஆனால் ஈவன் தோ நான் போக வேண்டிய இடத்திற்கு நான் போவதற்கு கர்த்தர் சிலரை பயன்படுத்துகிறார். நம்ம பார்வைக்கு அவங்கெல்லாம் யாரு? நல்லா தான் பேசுங்களாம்மா. நம்ம பார்வைக்கு அவங்கெல்லாம் யாரு? அற்பமானவங்க. இவங்க பேச்செல்லாம் நான் கேட்கணுமான்றது தான் நம்முடைய தாட்டே. இவங்களெல்லாம் சொல்லி நான் செய்யணுமான்றது என்னுடைய எண்ணம் வருகிறது. ஆனால் தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார் சில இடத்த. அல்லேலூயா. பிரைஸ்ல யாரையும் மட்டம் தட்டாதீங்க, யாரையும் குறைச்சி பேசிடாதீங்க, யாரையும் புறக்கணிக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் லைஃப்ல ஒருவர் கூட உள்ள இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது. அல்லேலூயா. சிலரை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அவர்கள் உங்களுக்கு பாலமாக அமைந்து உங்களை கொண்டு செல்வார்கள். அல்லேலூயா. இப்போ அப்படி சொன்னதுனால தான் இந்த நாகமானுடைய லைஃப்ல போய் அங்க மூழ்கி எழும்பினதுனாலே தன் மாம்சம் எப்படி மாறுச்சா? சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறுச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்கும்போது அந்த பாதையில நமக்கு ஒரு சுபிக்ஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார், ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அது எடுத்த உடனே பிடிபடாது. அது எடுத்த உடனே பிடிபடாது. ஏன்னா நம்ம கற்பனையில வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? இல்ல, நாம் அதை சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அருமையாய் கொண்டு போய் நிறுத்துவார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். என்னை வந்து அந்த லெக்கை நோக்கி கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்களை என் லைஃப்ல வைக்கிறேன்னு சொல்றாருல கர்த்தர். அவங்க யாரா தெரியுமா இருப்பாங்க? எடுத்து வாசிச்சு பாருங்க. யாத்திராகம புஸ்தகம்
புக் ஆஃப் எக்ஸிடஸ் சாப்டர் 17 verse 12. எல்லாரையும் வேகமாக எடுத்துக்கலாமா? என்ன, என் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் கொண்டு வர்றாருன்னா அவங்க யாராக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னா, யாத்திராகமம் 17:12, மோசேயின் கைகள் போயிற்று. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே சோர்வுன்றது உண்டு, எனக்குமே சோர்வு உண்டு. அல்லேலூயா. ஆமாம், என்னை தாங்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், உங்களை தாங்க என்னை வைத்திருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, இப்போ இது இல்லை, ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அசந்து போயிட்டு அப்போ என்ன நடக்குதான்? ஆமாம், கல்லை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும், ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை. இதுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்க. உங்கள் லைஃப்பில் சிலர் கர்த்தர் கொண்டு வர்றாருன்னா உங்கள் கஷ்டத்தில் விட்டுட்டு போக மாட்டாங்க, உங்கள் கஷ்டத்தில் கூட நிப்பாடுவாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நிறைய நேரம் விட்டுட்டு போகிறவங்களே நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, அது கூட இருக்கிறாங்களே அவங்கள துச்சமாக நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், கூட நிற்கிறவன் தான் உனக்கு கடைசி வரைக்கும் கையை சப்போர்ட் பண்ணுறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கையை தூக்கி பிடிக்கணும்னா சாதாரண விஷயமாம்மா? என் கஷ்டத்தில் இன்னொருத்தர் வந்து தாங்கணும்னா சாதாரண விஷயமா? யாராவது வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் உங்களை தாங்கிறதுக்கு கர்த்தர் சிலரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் வச்சு, அது நீங்களா தேடினது கிடையாது, அது கர்த்தர் ஏற்படுத்தி தந்தது. அல்லேலூயா. அப்படி உங்கள் லைஃப்பில் சப்போர்ட் பண்ண, உங்களை லைஃப்பில் தூக்கி விடுறதுக்கு என்ன அந்த ரெண்டு கைகளையும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்களாம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களை விட்டு விட்டு போகிறவர்கள் அல்ல, உங்களுக்கு கூட இருந்து உங்கள் தோள்களை தாங்கி உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை கொண்டு போய் அந்த லெக்கை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அவர்கள் கூட இருக்கிறார்கள். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 23வது அதிகாரம் அதில் 16-17, 1 Samuel chapter 23 verse 16 and 17. அங்கே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, யோனத்தான் வந்து யாருடைய பிள்ளை? சவுலுடைய பிள்ளை. அவங்க அப்பா ராஜா. இப்போ அந்த யோனத்தான் எழுந்து என்ன செய்கிறாராம், காட்டில் இருக்கிற தாவீது கிட்ட போயிட்டு, ஆமாம், இவர் எங்கே சுற்றிட்டு இருக்கிறார்? தாவீது காட்டில் சுற்றிட்டு இருக்கிறாராம். அப்போது தேவனுக்குள் அவன் கையை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்கே யோனத்தானுடைய அப்பா சவுல் யாரை கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு? தாவீதை கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது இவங்க டேடிக்கு சப்போர்ட் பண்ணல, இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு, நான் உன்னை தாங்குறேன். என்ன மனசு வேணும்ல இதெல்லாம்? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மனசு இது! எல்லாருக்கும் ஆண்டவர் தந்துடுறது இல்லை, ஆனால் சிலரை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வச்சிருக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. அவன் குத்தி கொலை பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் இவன் அங்கே போய் என்ன செய்கிறான்? நான் உன்னை காப்பாற்றுறேன் வா. அப்படி கொஞ்சம் அடுத்த வசனம் வச்சா இன்னும் எனக்கு மெய்சில் இருக்கிறது. நீ பயப்படாதப்பா. சரி, ஓகே. அவன் என்ன செய்கிறான்? நீ கவலைப்படாத, எங்கள் டேடி என்னென்ன ஸ்டெப் எடுத்து உன்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் தகவல் தந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ பயப்படாத, என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, எங்கள் அப்பாவால் உன்னை கண்டுபிடிக்காத அளவுக்கு உன்னை நான் காப்பாற்றுறேன். அல்லேலூயா. இதுதாங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னை காப்பாற்றக்கூடிய நபர்களை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, நீர் இஸ்ரவேலின் மேல். இப்போ சவுலு ராஜா, அவனுக்கு கீழே அவன் பையன் தான் யோனத்தான். அவனுக்கு ஆசை இருக்குமா? அடுத்தது இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்த பதவியில் வரணும்னு நினைப்பாங்க, அடுத்தது நான் வரணும்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? இங்கே பாரு, நீ போஸ்டிங்கில் அடுத்ததுக்கு வா, உனக்கு கீழே நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு ஆசையே இல்லாத ஒரு பையனாக இருக்கிறான் பாருங்களேன். என்ன நல்ல மனசு இல்லை! இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கிறாங்க. அந்த மேன்மையை அவங்க எதிர்பார்க்கல, நான் அந்த போஸ்டிங்க்கு வரணும்னு எதிர்பார்க்கல. நீ நல்லா இருக்கணும், நீ மேலே வரணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வச்சுருக்காரு. அது யாரோ தெரியாதுங்க, அது உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஆமாம், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாரோ whoever it may be. ஆனால் யாரையோ ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் கர்த்தர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் மிகவும் நல்லவர். இப்போ பாருங்க, நெகேமியா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம் 16-17 வசனம். என்ன, நெகேமியா 4:16-17 அங்கே வாசித்து பார்க்கும்போது, அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில்
பாதி பேர் வேலை செய்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தரிசனம் ஆண்டவர் தந்தது, இந்த மாதிரி அந்த ஊரை குறித்து பாரம் தந்ததெல்லாம் யாருக்கு தந்தாருன்னா நெகேமியாவுக்கு தான் கர்த்தர் தந்தாரு. போய் எருசலேம் ஆலங்கம் இடிஞ்சு போச்சு, சுட்டரிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் உடஞ்சி போச்சு, போய் கட்டு. நான் எப்படி ஒத்தையிலையா கட்ட முடியும்? ஒத்தையிலையா கட்ட முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது ஒத்தையில போய் எல்லாம் செஞ்சிடுறதுக்கு. அப்போ தேவன் என்ன செஞ்சாராம், போய் அந்த எருசலேம்ல இருக்கிற ஆட்களை எழுப்பி கொடுக்குறாராம். போ நீ போப்பா, உனக்கு அங்கே கர்த்தர் எழுப்பி தருவாரு. நல்லா ஆமே சொல்லுங்களேன். நம்ம கஷ்டத்துலங்க, நம்ம ஐயோ இவ்வளோ பெரிய தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு, என்னை கொண்டு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆட்களையும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா எழுப்பி தருகிறார். அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய பேசியிருக்காருல பர்சனலாக, அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை சப்போர்ட் பண்ணுற ஆட்களை கர்த்தர் அங்கே எழுப்பி தருகிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி இல்லாமல் நம்மளால் சாதிக்க முடியாதுங்க, அதை கட்டியிருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்போ அப்படி சப்போர்ட் பண்ணுறவர்களை கர்த்தர் உங்கள் நடுவில் வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம், எல்லாரும் வேகமாக எடுத்துக்காங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. ஆமாம், நம்ம லெக்கில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆட்களை கர்த்தர் எழுப்பி தந்திருக்கிறாரு. முதல் காரியம். 2வது, அவர்கள் யாருன்னு சொன்னால் நம்முடைய எல்லா கஷ்டத்திலும் நமக்கு சப்போர்ட்டாக கூட இருக்கிறவங்க. அல்லேலூயா. பாருங்க, 2 சாமுவேல வாசிக்கும் போது அந்த 15வது அதிகாரத்தில் 19, 20, 21 வாசிச்சா, அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, இந்த ஈத்தாயின்ற மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால், இவன் வந்து காத் ஊர் சேர்ந்தவன். இவன் வந்து ஒரு புறஜாதி. இவன் வந்து இஸ்ரவேல் ஆள்லாம் கிடையாது. இவன் காத்தூரில் யார் இருக்கிறா? காத்தூரில் இருக்கிறது கோலியாத்து. சொல்லுங்க, காத்தூரில் இருக்கிறது யாரு? கோலியாத்து தான் அங்கே இருக்கிறது. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இவன் வந்து யாருடைய டீமில் இருக்கிறான்னு சொன்னால், இந்த தாவீதனுடைய மகன் அப்சலோம் இருக்கிறான் பார்த்தீங்களா, அப்சலோமுடைய டீமில் இவன் இருக்கிறான். இந்த ஈத்தாயின்றவன் எங்கே இருக்கிறான்? என்னம்மா கதை சொல்கிற மாதிரி நம்ம சொல்லித்தரேன். எங்கே இருக்கிறான் அவன்? அப்சலோம். யார் அந்த அப்சலோம்ன்றது? யார்? தாவீதினுடைய சொந்த பிள்ளை தான், அவர் பெத்த பிள்ளை தான். அப்போது அவன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறாங்க. ஆனால் கூட அவனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா தாவீதை ரொம்ப பிடிக்கும். யாரை ரொம்ப பிடிக்கும்? ஆனால் அப்சலோம் யாரை கொல்லணும்னு நினைக்கிறான்? தாவீத, அவங்க அப்பாவை கொல்லணும்னு நினைக்கிறான் அவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, இந்த ஈத்தாய் என்ன செய்கிறான்னா, அங்கிருந்து வர்றாங்க, நீ எங்களோடனே. அப்போ தாவீது கேட்குறாரு, ஏன்டா ஈத்தாய், நீ ஏன்டா என் கூட வர? நீ போய் உங்கள் ராஜா கூடவே இரு. யார்? சொந்த பெத்த பிள்ளை தான் அப்சலோமு. அவன் தானே ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறான், என்னை கொல்லணும்னு நினைக்கிறான்ல, நீ என்ன செய், நீ அவன் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறாரு தாவீது. நீ அவன் கூடவே இருப்பா, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான். அதான் உங்களுக்கு சொன்ன, அவன் எந்த ஊர்? காத்து ஊர். அவன் அந்த ஊர், நீ அங்கே இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றான். நீ உன் இடத்துக்கு போகலாம். நீ நேத்து தானே? ஆமாம், அங்கிருந்து நேத்து தான் வந்தானா அவன். வந்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறான், தாவீது இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம், எதுக்கு இந்த பிள்ளைக்கு நான் கஷ்டமா இருக்கணும், பாரமா இருக்கணும், நான் பேசாம விட்டுட்டு போறேன். ஏன்னா அப்சலோம் கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்போ இவன் சொல்றான், நான் போறேன்ப்பா ஊரை விட்டுட்டு, எங்களோட நடந்து வரும்படிக்கு போகலாமா? நீ என் கூட வரணும்னு நான் நினைக்கலப்பா, நீ போப்பா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நான் போகக்கூடிய இடத்துக்கு அவர் சொல்றான். எங்கே போகிறான்? வனாந்திரத்தில் சுத்த போகிறான். அவ்வளோதான். தாவீதுக்கு வேற எங்கேயா போனார்? அவர் காடு மேடாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்ல, நான் போகிற இடத்துக்கு நான் போகிறேன்ப்பா, நீ போயிடுப்பா நீ உன் இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாருங்க, நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோட கூட. ஆனால் உனக்கு நல்ல மனசு இருக்குதுடா, நல்ல மனசு இருக்குது. அவன் என்னை கொல்லணும்னு நினச்சா கூட நீ என்ன செய்கிற, ரொம்ப உண்மையாக நடந்துக்கிட்ட. அப்போ பாருங்க, அடுத்த வரி எழுதுறாரு. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ? ஏங்க, நான் ஒன்றும் ஒரு பேலஸில் போய் உட்கார போல, நானே காடு மேடா சுத்த போகிறேன். நீ எங்கே போனாலும் உனக்கு சப்போர்ட்டாக நான் கூட நிற்கிறேன். எவ்வளோ நல்ல உள்ளல்ல. இதை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்து, இப்படியும் கூட கர்த்தர் ஆட்கள் எழுப்பி வச்சிருக்கிறாரு. ஆமாம், நீ எங்கே போனாலும் ஆண்டவனே நான் கூட இருக்கிறேன்ப்பா, அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு அவர் சொல்றாரு, நீங்க செத்தா நான் சாவுறேன், நீங்க உயிரோட வந்தா நான் வாழ்ந்துக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் உங்க கூட இருந்துக்கிறையா. நான் தாங்க, இதுதாங்க தேவை.
என்னை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது எங்க இருந்தாலும் கர்த்தர் ஏற்படுத்துவார்ன்ற நான். அல்லேலூயா. உங்க கஷ்டத்துல நீங்க நினைக்கிறீங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் சிலரை உங்கள் வாழ்க்கையின் மீது அக்கறைப்பட வைத்து அவர்களை உங்க லைஃப்ல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களா கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் வீட்டுல நல்லா தூங்கணும், சர்ச்சில் தூங்கக்கூடாது. புரியுதா? வந்து மந்திச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நான் இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம். நான்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆண்டவர் கிருபை இல்லாமல் இந்த பலிபடுதல் நிற்கவே முடியாதுங்க. ஒருத்தர் இப்படி, ஒருத்தர் இப்படி, ஒருத்தர் இப்படி, ஒருத்தர் இப்படி, இவ்வளத்தையும் பார்த்துட்டு ஒருத்தன் பேசணும்னா கொஞ்சம் குறைய பைத்தியக்காரன் கூட ஆயிடலாம் இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அடுத்த வாரமும் வந்து நிற்கிறேன் பார்த்தியலா. உண்மையாக ஆண்டவர் கிருபை இல்லைன்னா இந்த இடத்துல நிற்கவே முடியாது. உண்மையாக நிற்க முடியாது. இப்போ கூட ரொம்ப அசால்ட்டாக அப்படி கண்ண நீ பேசு, என்ன வேணா பேசு. இவங்கெல்லாம் இமயமலையில் போய் உட்காரணும். சர்ச்சில் ஏன் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். சரி, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, இப்படி என்னுடைய கஷ்ட சூழ்நிலைகளிலும் என்னை தாங்குகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? லைஃப்ல ஏற்படுத்தி தருகிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க அந்த ஊரும் ஆரோன் என்ன செய்தாங்கன்னா, மோசேக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோயா, நான் விட்டுட்டு போக மாட்டேயா. கீழே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அங்கே அமலேக்கியர்கள் எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. யோசுவா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி மோசே கையை டயர்ட் ஆகும்போது அங்கே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்களாம். ஆனால் இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணும்போது அங்கே இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை முறியடித்தார்கள். அல்லேலூயா. நிச்சயமா உங்க லைஃப்லங்க யாரையோ ஒருத்தர் கர்த்தர் வச்சிருப்பாரு. அவர்களை கொண்டு உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யார் இவங்களா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் எவங்களும் தெரியாது. அது நம்ம பார்வைக்கு அற்பமா தான் தெரியும். ஆனா அவர்களை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் இந்த விஷயத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ஆமா வேதத்துல வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தா, மோசே எங்கம்மா 31:1மா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. சில விஷயத்தை கர்த்தர் செய்ய சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும். இப்போ நம்ம லைஃப்லையும் சில ப்ராஜெக்ட், சில ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாங்க. ஆனால் அந்த விஷயத்தை மோசேவே செஞ்சிட முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? மோசே மட்டும் அதை செஞ்சிட முடியாது. கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுறாருன்னா அதை செய்யறதுக்கான சில எக்ஸ்பர்ட்ஸையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா கூட சேர்த்து வைக்கிறார். உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, சபையில, ஊழியத்துல, ஆமா எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட ஆட்களை வைத்து கொண்டு தான் வருகிறார். அப்போ அதுல விசேஷத்தான அந்த டெக்னிக்கல் நாலேஜ் கொண்டதான யாரை கூட வச்சிருந்தாராம் கர்த்தர்? சொல்லுங்க. பெசலெயேலையும் ஆமா அகோலி யாபையும் 6வது வசனத்தில் இருக்குது. ஆமா, இனிமேல் வர்ற நாட்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு பேர் வச்சா இப்படி பேர் தான் வைக்கணும். பெசலெயேல், அகோலியா. என்ன வாயிலே வரல இந்த பேர். உங்க பிள்ளைகளுக்கு அந்த பேர் வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்னா, என்னை அந்த அந்த லெவலுக்கு கொண்டு போகிறார்னா அதுக்கேற்ற ஸ்பெஷலான நாலேஜ்டு பர்சனையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ஏன்னா நம்ம ஒருத்தரால சப்போர்ட் செஞ்சிட முடியாதுங்க. உங்க லைஃப்ல உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு சிலரை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்கள நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிடுவேன் அப்படின்லாம் முடியவே முடியாது. அல்லேலூயா. நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நெகேமியா அலங்கத்தை கட்டினாருன்னு சொல்லிட்டு. அதில் 3வது அதிகாரத்தை எடுத்து கொஞ்சம் பாருங்களேன். டைம் இல்லை, ஆனால் வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நெகேமியா புஸ்தகம் 3வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வெரி குட். இதில் 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அதில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆட்டு வாசலை கட்டினார்கள்.
அந்த முழு காம்பவுண்டு வாழை 52 நாளில் கட்டினாங்களாம். அந்த 52 நாட்களும் இந்த வசனத்தை வாசி பார்த்தீங்க, இவங்க கட்டினாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஃபுல்லாக எல்லாருடைய பேரும் அதில் இருக்குங்க. அதில் வாசி பார்த்தீங்கன்னா அந்த முதல் வசனத்தில் ஆட்டு வாசலை கட்டினார்கள், 3வது வசனத்தில் மீன் வாசலை கட்டினார்கள், 6வது வசனத்தில் பழைய வாசலை கட்டினார்கள். ஆமாம், 13வது வசனத்தில் பள்ளத்தாக்கின் வாசலை கட்டினார்கள், 14வது வசனத்தில் குப்பமேட்டு வாசலை கட்டினார்கள், 15வது வசனத்தில் ஊருணி வாசலை கட்டினார்கள், 26வது வசனத்தில் தண்ணீர் வாசலை கட்டினார்கள், 28வது வசனத்தில் குதிரை வாசலை கட்டினார்கள், 29வது வசனத்தில் கிழக்கு வாசலை கட்டினார்கள். ஆமாம், 31வது வசனத்தில் மிக்பாத் என்னும் வாசலை கட்டினார்கள். அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க, நம்ம ஒருத்தரால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் சிலரை கர்த்தர் ஏற்படுத்தி தர்றாருன்னா அவங்கள கொண்டு தான் கர்த்தர் எல்லாம் செய்வார். நல்லா ஆமை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. யாரையோ ஒருத்தர் கர்த்தர் எழுப்பி தரணுங்க, இல்லைன்னா முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியம் செய்வார் உன்னை கொண்டுன்னா, அந்த பெரிய காரியம் நடக்கணும்னா உன்னை சூழ இருக்கிற ஆட்களையும் உனக்காக அதில் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எக்ஸ்பர்ட்டான ஆட்களையும் கூட கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 35வது அதிகாரம், என்ன அதுக்கு முன்னாடி 2 ராஜாக்கள் எடுத்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள், 2 Kings chapter 12 verse 11, 12, 13, 14. வேகமா எடுங்க. 2 ராஜாக்கள் 12, 11, 12, 13, 14. அதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள். அப்போ அந்த ஆலயத்தினுடைய மராமத்து வேலையை செய்யறது கூட அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு அந்த ஆள் கையில் பணம் போய் அவங்க என்ன செய்வாங்களாம், 14வது வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். அப்போ ஒருத்தர் ஒரு என்ன செய்வாங்கன்னா சப்போர்ட் பண்ணி தாங்க எந்த காரியத்தையுமே செய்ய முடியும். அது வீடாக இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கர்த்தர் சிலரை ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்தி தராம நம்மால வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இப்போ நீங்க வாசிச்சு பார்த்த அந்த வசனத்தின்படி தான் இந்த பெசலேயேலையும் அந்த அகோலியாபையும் தேவன் ஏற்படுத்தினார். ஒரு அருமையான ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போ இந்த என்னை லெக்கை நோக்கி அழைத்து செல்ல கர்த்தர் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு. அவங்க அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கொண்டு நடத்துவார். 2வது, என்னுடைய கஷ்ட சூழ்நிலைகள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன விட்டுட்டு, சத்தமாக சொல்லுங்களேன், எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேரை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். அல்லேலூயா. 2வது. 3வது என்ன காரியங்கள் பார்த்தோம்? இப்போ நான் போய் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு எனக்காக கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா சில நபர்களை எழுப்பி, அவர்கள் திறமை மிக்கவர்களாக இருக்கலாம், அவர்களை கொண்டும் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, என்னுடைய ப்ராஜெக்டை செய்வதற்கு கர்த்தர் அவர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேகமாக நம்ம இன்னும் காரியங்களை நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்லலாம். 4வது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். Gospel of Luke chapter 8 verse 2 and 3. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாள். என்னவா அந்த அம்மா பேர் என்னது? மரியாள். ஆமா, மகதலேனா எண்ணப்பட்ட மரியாள். அடுத்தது, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள். அப்புறம் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன், டெஸ்டினி ரீச் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறவங்க, இவங்க யாராக கூட இருந்திருக்கிறாங்க? இயேசுநாதருக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திரும்ப சொல்கிறேன், என்னை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது கூட தேவன் தான் ஏற்படுத்துறதுங்க. தேவன் தான் ஏற்படுத்துறது. ஒரு மினிஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு ஃபேமிலி ஆகட்டும், எந்த இடத்திலும் நம்ம சப்போர்ட் பண்ணி நாம் நடப்பதற்கு கர்த்தர் சிலரை வைக்கிறார். இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கோ ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணிங்களா இல்லையா? என்னம்மா ஆமாவா இல்லையா? சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்ன சும்மாலாம் தலையாட்டக்கூடாது.
உங்கள் சகோதரர் குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யலை? செஞ்சீங்க இல்லை, செய்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீங்களே, அதுக்கு இந்த வலது கைக்கு தெரியாமல் இருக்கலாம், இங்கே கொடுத்தது இடது கைக்கு தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டுறீங்களே, சந்தோஷன்ற நான். கர்த்தர் என்ன செய்கிறார், அப்படி சில காரியங்களை ஏற்படுத்தி, அது எல்லாராலையும் செஞ்சிட முடியாதுங்க. இங்கே உட்காந்துருக்குறீங்க பாருங்களேன், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மனசை தந்திருக்கிறார், நல்ல உள்ளங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏதோ நீங்கள் செஞ்சீங்க பாருங்களேன், கர்த்தராக அதை செய்ய வச்சார். இன்னும் உங்களுக்கு சிலர் செய்ய வச்சார் பார்த்தீங்களா, அதுவும் கர்த்தர் தான் செய்ய வச்சது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் பட்ட கஷ்டத்தில், உங்களுடைய வேதனையில், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சந்திக்க வைத்தார்ல, அது இயேசு செய்த ஒரு அற்புதம். அது நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அது தானாக நடந்து விடாது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்தர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த அம்மா ஒரு அநாத பொண்ணு தான், ஆனால் இந்த அநாத பொண்ணுடைய லைஃப்பை கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு சிலரை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலையோ எங்கேயோ ஒருத்தர் நல்ல பொசிஷனில் வச்சு அவங்க மூலியமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த யூத குலத்தை அவ தானே காப்பாத்தனா, எங்கேயோ இருந்த பொண்ணு தானே அவ, ஒரு அநாத பொண்ணுங்க. ஆனால் அந்த முழு யூத குலத்தையும் அவள் மூலமாய் காப்பாற்ற கர்த்தர் ஏற்படுத்தினார்ல. இன்னைக்கு சிலர் உங்கள் லைஃப்பில் பொசிஷனில் மேலே வச்சுருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க, அல்லது நாளைக்கு உங்களையும் அந்த பொசிஷனில் கொண்டு போய் கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகரை சப்போர்ட் பண்ண கர்த்தர் வைப்பார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா நடக்கும் பிரதர், சிஸ்டர். நிச்சயமா கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்துவா, அதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வெக்கப்பட விட மாட்டாருங்க. பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15, 16, 17, 18 வாசிச்சு பார்க்கும்போது, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கும் நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த சபை பல மினிஸ்ட்ரியை பல பேரை தாங்குதுன்னு சொன்னா உண்மையாவே நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு பணமோ, இன்னைக்கு நீங்க அறியாத எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ வட இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்கள், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்கள், அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நான் இருக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைகள் செய்ததான ஒரு உதவி. நீங்க இல்லாம அந்த ஊழியங்கள் நடந்திருக்க முடியாது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க செய்யற ஒரு சின்ன தொகையோ அது பெருசோங்க, ஆனா நீங்க விதைச்சிங்க பாத்தீங்களா, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இல்லாம நடந்திருக்காது. அதுதான் சொல்ல, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீங்கப்பா எனக்கு. ஆமாம், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நான் நாடுறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாகியிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? பெற்றுக்கொண்டேன். நான் திருப்தி அடைகிறேன். அல்லேலூயா. நிச்சயமா இந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டஸை ஏற்படுத்தி தருவார். இதில் நமக்கு என்ன தெரியுமா ஒரு எண்ணம் வரும், இப்போ முத்து பிரதர் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இவர் கொஞ்சம் நல்ல வெல் டு டூவாக இருக்கணும், நல்ல ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி தானே என்னுடைய நினைப்பு. நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வர்றேன், அற்பமானவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார்னு. புரியுதுங்களா? அவங்களுக்கே நிறைய தேவை இருக்குது. நம்முடைய எண்ணம் அப்படி தானே வரும், ஐயோ பாவம் பிரதர். இப்போ ஒரு அலெக்ஸ் பிரதர் கிட்ட போகிறேன், அலெக்ஸ் பிரதர் ஒரு சப்போர்ட்னா நான் என்ன யோசிப்பேன்னா, ஐயோ அவருக்கு நிறைய தேவை இருக்குமே. இப்போ வின்சென்ட் பிரதர் கிட்ட அங்கே போனால் நான் யோசிப்பேன், ஐயோ அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குமே. கிறிஸ்டபர் பிரதர் கிட்ட அங்கே நான் யோசிப்பேன், ஐயோ தேவை இருக்கும். ஆனால் இதில் தேவன் பார்க்குற விதமே வேற, நடத்துகிற விதமே வேற. இந்த எலியாவை எங்கே கொண்டு போய் அனுப்புகிறாருன்னா, யார் வீட்டுக்கு? சாரிபாத் ஊர். அங்கே நம்ம பார்வை எப்படி தெரியுதுன்னா, ஐயோ அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் அந்த ஸ்ட்ரகிளில் இருந்து உங்களுக்கு ஒன்று செய்கிறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் த பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற முறைமையுமே கூட. ஆனால் நம்ம பார்வை, ஐயோ இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால், இல்லைன்னா அவங்க இப்படி கொடுத்தா அவங்களுடைய கஷ்ட சூழ்நிலை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதற்குள்ளத்தான் அந்த பிளெஸ்ஸிங்கையை வைத்திருக்கிறார்.
நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமா பிள்ளைகளா, உங்க லைஃப்ல எல்லாம் கர்த்தர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்கு அனுப்பலாம், போய் அந்த பஞ்ச காலத்துக்கு ஒரு நல்ல வகை தொகையாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு அனுப்பி நீ போய் அங்கே சாப்பிடுப்பா எலியா அப்படின்னு சொல்லி தான், அது வேற விஷயம். ஆனால் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட அந்த பெண் அவள் அடுத்த செகண்ட் சாகணும்னு நினைக்கிறா. அடுத்து சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளைய சாகணும்னு நினைக்கும் போது கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் அவர்களையும் ஆசீர்வதித்தார், எலியாவையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளை நீங்கள்னாலும் ஆமாம் வெல் டு டூவா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம அந்த இடத்துல கர்த்தர் கொஞ்சம் செய்ய சொல்றாரு பாருங்களேன். நீங்க செய்யும் போது, நான் செய்யும் போது, இல்லை பிறர் நமக்கு செய்யும் போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உண்மையாவே இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இது தேவனே நமக்கு செய்வது. அல்லேலூயா. தேவன் தான் அந்த இடத்துக்கு அனுப்புனாரு. தேவன் தானே அனுப்புனாரு. கேரித் ஆற்று நீரை வற்றி பண்ண போய் அவர் தான் அந்த இடத்துக்கு அனுப்புறாரு, போ அங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவனுடைய லீடிங் அது. அல்லேலூயா. ஒன்றும் பயப்படாதீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உண்மையாகவே இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமா, நமக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணி நம்மள டெஸ்டினி ரீச் பண்றதுக்கு உதவி செய்யறதுக்கான ஆட்களையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் ஏற்படுத்தி தருகிறார். கடைசியா ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்க போறேன், எழுதி வச்சுக்கங்க. உண்மையாவே இதை நான் திரும்ப சொல்றேன். மனுஷ வார்த்தையா பார்த்தீங்கன்னா அது மனுஷ வார்த்தை தான். நீங்க தேவனுடைய வார்த்தை எனக்கு தான் பேசுறேன்னு நினைச்சா அது உங்களுக்கான வார்த்தை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அதுல 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன். யோசிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆமா, இந்த யோசேப்பு என்னன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிறாப்புல. நிச்சயமா கர்த்தர் எல்லா இடத்துலையும் நம்ம சப்போர்ட் பண்ண சிலரை வைப்பார். குழியில தூக்கி போட்ட போது 11ல் ஒரு 2 தவிச்சுது. உண்மையா இல்லையா? பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 2 பேர் தவிக்கிறான். ஐயோ வேணாமடா, கொன்ற வேணாண்டா, டே அவனை எப்படியாவது. நான் சொல்றேன், எங்கேயாவது ஒரு 2 பேர் எழுப்புவார் நமக்காக, எங்கேயாவது கர்த்தர் எழுப்புவாருங்க. இப்போ இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது இவன் மூலமா இவருக்கு ஒரு காரியம் நடந்தது. சொப்பனத்துக்கு சொன்னான், விளக்கெல்லாம் சொன்னான். அது யாருன்னா பானபாத்திரக்காரன். இப்போ இவன் மறந்துட்டான். இப்போ ரியலைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறான்னா, அவனுடைய எஜமான் கிட்ட சொல்றான், ஐயா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது பார்வோனே நான் இப்படி எனக்கு ஒருத்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே நான் 14வது வசனம், டைம் இல்லை வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களுடைய லைஃப் ஒரு சிறைப்பட்ட காரியமா இருந்திருக்கலாம், ஆனா இந்த வாரத்துல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அதுல எங்க செய்ய போறாராம், உங்களை கொண்டு வந்து ஒரு மேலான பொசிஷன்ல நிக்க வைக்க போறாரு. அதற்கு யாரை தெரியுமா கர்த்தர் பயன்படுத்துறாரு? உங்க மூலமா என்னைக்கோ ஒரு ஆள் யாரோ எங்கேயோ சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க, அதை ஆமா அவங்க உங்களை மறந்துட்டாங்க, ஆனா சரியான டைம்ல உங்களை ஞாபகப்படுத்தி இந்த நாட்கள்ல உங்க தலையை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு ஏற்பாடு செய்கிறார். உங்க தலைகளை உயர்த்த கர்த்தர் ஒரு ஏற்பாடு செய்கிறாரு. ஆமா ஆமா, நீங்க நினைக்காத ஒரு காரியம் உங்க லைஃப்ல இந்த நாட்களில் நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, இது கர்த்தர் உங்களோடு பேசுகிற நாள். இந்த பலிபீடத்தில் இருக்கிறது ஆவியானவர், இந்த பலிபீடத்தில் இருந்து பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். உங்க லைஃப்ல அவர் செய்ய போறது தான் அவர் சொல்லுவாரு. எழுதி வச்சுக்கோங்க தயவு செய்து. ஆமாங்க, உங்க தலைகள் உயர்த்தப்பட போகிறது. உங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். நீங்க அந்த மகிமையை பார்க்கறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த அருமையான பெண் ரூத் இருக்கிறா பாத்தீங்களா, ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. இந்த ரூத்ன்ற பெண்ணு என்னன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்க நிக்கிறான்னா, பெத்லகேம்ல நிக்கிறா. ஊரு புதுசு, யாரு சொந்த பந்தம் கிடையாது, அந்நிய தேசம். என்னன்னா, ஆமா மாமியாரோட நின்னுட்டான் அந்த இடத்துல.
இப்போ அந்த இடத்துல அடுத்தது பிழைப்புக்கு என்ன எதுவுமே தெரியாத ஒரு சிச்சுவேஷனுங்க. ஆனாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தை 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு போவாஸா இருந்து எங்க ஒரு போவாஸை எழுப்பணுமோ அந்த இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள், உங்களுக்காக பேசுவாங்க. அந்த 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 டேபிள்ல உங்களுக்கு பேசுறதுக்கு சப்போர்ட்டா அங்க கர்த்தர் ஒரு ஆளை எழுப்புகிறார். அல்லேலூயா. அந்த அந்த இடம் புதுசான இடம், ஒன்றும் பழக்கம் கிடையாது. ரூத்துக்கு போவாஸ் முன்ன பின்ன பழக்கம்லாம் கிடையாது. ஆனா போவாஸ் ரூத்தை பார்த்து பேசுறாப்புல, நீங்க இருங்க, நிச்சயமா உங்களுக்காக பேசுற ஆட்களை கர்த்தர் எழுப்புகிறார். என்னன்னா, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற எங்கேயும் போகாத வயல் நிலத்துக்கு இந்த இடத்துல நீ என்ன செய்ய, விட்டு போகாம இங்க என் ஊழிய பெண்ணோட கூட நீ இரு. அவர்கள் அறுப்புக்கு அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்களோட பிறகப்போ. ஒருவரும் உன்னை ரொம்ப ரொம்ப கவனமா, உங்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. உங்க மேல ஒரு கையும் விழாதபடிக்கு வேலைக்காரருக்கு, ஆமா, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் வருகிறதுலயே நீயும் குடிச்சுக்கோ. ஆமா, கர்த்தர் அவ்வளவு சலுகை செய்கிறார். அப்பொழுது அவள் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க, அல்லேலூயா, நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எங்கேயோ உள்ள ஆளு தான், ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கர்த்தர் சிலரை எழுப்பி தருகிறார். அல்லேலூயா. நீங்க போற இடத்துல நீங்க அதை பார்ப்பீங்க. நமக்கு எப்படி இந்த சப்போர்ட் கிடைச்சது, நமக்கு இவங்கெல்லாம் யாரு, நம்ம முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லையா, அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் லைஃப்ல எழுப்புவார். இந்த வாரத்தில் அது நடக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். மயக்கத்தில் இருக்கவங்க மயக்கத்திலே இருக்க கடைசி வரைக்கும். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை செய்து தருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா, ஆமா, ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19வது அதிகாரம், அதுல 19, 20, 21. ஆமா, First Kings chapter 19 verse 19, 20, 21. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா எலிசா? 12வது ஏறு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாராம். ஆனால் தேடி போனது யாரு? எலியா எலிசாவை தேடி போயிட்டு இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களை அப்படி தேடி ஒரு நபர் வரப்போகிறா. கர்த்தர் ஒரு ஆளை அனுப்புகிறா. என்ன நடக்க போது தெரியுமா? அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், நீ இருக்கிற இடத்தை தேடி வரும், அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இந்த வாரம் உன் மேல ஒரு சால்வை விழுகிறது. இந்த வாரம் ஒரு மகிமை உன் மேல இறங்குகிறது. கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறார். நீ படிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உயர்த்துகிறா. உன் வேலைக்காரங்களை கர்த்தர் உயர்த்துகிறா. ஆமா, ஊழியத்துல கர்த்தர் உயர்த்துகிறா. உங்களுடைய காரியங்கள்ல உங்களை தேடி வந்த அந்த சால்வை உங்க மேல விழுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தர் செய்வார். இது கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. இது கர்த்தருடைய செயல். நீங்க தேடல, நீங்க அதை கேட்கல, நீங்க அதை விரும்ப கூட இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை தேடி அந்த நபரை அனுப்புவார். வந்து உங்க மேல அந்த சால்வையை கர்த்தர் போட வைப்பார். அல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். இது நடக்கும். இது how it is possible? It is possible by God. அல்லேலூயா. தேவனால் இது நடக்கும். தேவனால் இது நடக்கும். நம்புங்க, அப்படியே நம்புங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, 12வது ஏர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவனை நான் தான் சொல்றேன், நீங்க யாராவனா இருங்க, ஆனா கர்த்தர் உன்னை முன் குறித்து நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், அந்த காரியத்துக்கு உன்னை தேடி வந்த சால்வையை உன் மேல கர்த்தர் போடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தர் உங்களை அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க தலைகள் எல்லாம் உயர்த்தப்பட போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, எப்படி எஸ்தரை கர்த்தர் மேல உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, உங்களை உயர்த்துகிறதற்கான ஒரு காரியம் என்னன்னா, அங்க ஒரு மொர்தெகாயை வைத்து அங்க வந்து என்ன செய்தது, எப்படி அந்த அரண்மனைக்குள்ள போவதற்கான வழியை ஏற்படுத்தி ராணியா போஸ்டிங்ல போய் உட்கார்ற அளவுக்கு கர்த்தர் அங்க ஏற்படுத்தி வைத்தார்ல, அதுபோல இந்த வாரத்துல கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்வார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நம்பிக்கை இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. மற்றவங்க கை கீட்ட போட்ட தப்பே கிடையாது. ஆமா, கர்த்தர் எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார். அல்லேலூயா. வேற எங்கேயும் போய் நிற்காத, வேற எங்கேயும் போய் நீ கலங்காத. உனக்கான ஆட்களை கர்த்தரே எழுப்பி இருக்கிறார். அவங்க உன்னை தேடி வருவார்கள்.
அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கான ரூட் அவங்க காண்பிச்சு கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப அற்பமான ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள கொண்டு தான் கர்த்தர் உனக்கு அதை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் தான் எழுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் மனசில் இன்னார் வருவாங்க அன்னார் வருவாங்க. இல்லை, ரொம்ப அற்பமாக நினைக்கிற, ஆமாம் இவங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் அவங்கள கொண்டு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின் பிரகாரம் எங்களை கஷ்ட சூழ்நிலைகள் வரும்போது எங்களை தாங்க சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த தரிசனங்கள் நிறைவேற திறமை மிக்கவர்களை கூட வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தந்த அந்த திட்டங்கள் நாங்கள் போய் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு செல்ல எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர்ஸை கர்த்தர் வயல ஆண்டவரை கூட வச்சிருக்கிறீங்கப்பா. உண்மையாகவே இந்த வாரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை ஆண்டவரை மாறப்போகிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லி ஜெபம் ஏசப்பா, என் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். என் தலையை கர்த்தர் உயர்த்த பேச வேண்டிய அந்த டைம் வருங்க. எனக்காக அவர்கள் பேசுவார்கள். கர்த்தர் பேச வைப்பார், கர்த்தர் பேச வைப்பார். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த 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 அழைப்பு உங்களை தேடி வரும். அந்த சால்வை உங்களை தேடி வரும். இது எல்லாம் உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் அந்த நம்பிக்கையோட நல்ல ஊக்கமாக அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டிருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அதுக்கான ஆட்களை அனுப்பி தர்றேன், அந்த ஆட்களை அனுப்பி தர்றேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம், உங்கள் மேலே அந்த சால்வை விழுகிறது. ஆமாம், நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, 12வது ஏற ஓட்டிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஆமாம் 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 ஆமாம். அல்லேலூயா. ஆமாங்க, அடுத்தது செய்ய வேண்டிய காரியங்கள், ஆமாம், அதற்கான அழைப்பு, அதற்கான சீட்டு, அதற்கான அபிஷேகம், அதற்கான தயவு. அல்லேலூயா. எதை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க அந்த அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நேரா நடத்துவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை கர்த்தர் கீழாக்காம மேலாக்குறாரு, உங்களை வாலாக்காம தலையாக்குறாரு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்க கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இது என் கூட கர்த்தர் பேசினார் சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஆமாப்பா, நிச்சயமா நான் ஆண்டவரே, ஆமா, பல குழப்பத்தோடு தான்ப்பா சர்ச்சுக்குள்ள வந்து நிற்கிறேன். எனக்கு என்ன நடக்க போகுது, என்னுடைய காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியாம தான் நான் நிற்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எனக்கு தெளிவாக பேசின காரியங்களில் நான் சந்தோஷத்தோடு கடந்து போகிறேன். நிச்சயமாக அதை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. இந்த இடத்துல என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சபையும் நீங்கள் சாட்சியாக நிற்க வைப்பீங்க ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்க ஆண்டவரே, எங்களை தலைகுனிய விட மாட்டீங்க ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா, எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்தை கர்த்தர் செய்து தருவார். எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அந்த காரியங்கள் நடக்கும். ஆமா, நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவா. அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கையில காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளலாம், ஜெபம் பண்ணலாம். இயேசுப்பா, இந்த நேரத்தில் உம்மை கனப்படுத்த எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும், மீதம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது நம் கர்த்தரின் காணிக்கை செலுத்தலாம்.
இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நின்ற வண்ணம்